வாழ்க நலத்துடன். இன்னைக்கு டே 33ங்க. எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க. மனசளவுல கவலைப்பட்டு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு தேவையில்லாத நோய்கள் வந்து நம்ம கவலைப்படுறதாங்க ரொம்ப நம்ம டிப்ரெஷன் ஆக ஆக தான் நமக்கு உடம்புல வந்து புதிய புதிய நோய்லாம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து மனசையும் நம்ம உடம்பையும் வந்து நல்லா ஹாப்பியா வச்சுக்கோங்க. எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்குங்க. ஸோ இதுவும் கடந்து போகும். இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, சுண்டல் வந்து பண்ணேங்க. ஸோ சுண்டல் வந்து நான் ஒரு தட்டு நிறைய ஃபுல்லா எடுத்துக்கிட்டு நல்லா வயிறு ஃபில்லிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 11, 12 மணி போல சீத்தாப்பழம் எடுத்துக்கிட்டேங்க. சீத்தாப்பழம் வந்து நம்ம கேன்சர் உண்டாக்குற செல்ல வந்து தடுக்கிற சக்தி வந்து சீத்தாப்பழத்துக்கு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சீத்தாப்பழத்த வந்து பிள்ளைங்களுக்கும் குடுத்து பழகுங்க. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் பார்த்தீங்கன்னா, 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், 2 முட்டை, பன்னீர் கிரேவி வந்து வச்சுக்கிட்டேங்க. ஸோ நைட்டுக்குமே வந்து அந்த கிரேவி வந்து கொஞ்சம் மிச்சமா இருந்ததுனால 2 சப்பாத்தியும் கிரேவியும் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ கிரேவி பண்ணீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய காய்கறி போட்டு பண்ணோம்னா, அதிலேயும் நெறைய சத்து கிடைக்குங்க. நீங்க இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு சின்ன லைக்கும், ஷேரும் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.